நீங்க ஓவர் திங்கிங்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியலனா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். 2 பெஸ்ட் டெக்னிக் நான் சொல்றேங்க. அந்த 2 பெஸ்ட் டெக்னிக்குமே உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்க மைண்ட்ஃபுல்னஸ் கிரவுண்டிங் டெக்னிக். அதாவது இது ஒரு பர்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய கடந்த கால ஆங்ஸைட்டியில இருந்தும் எதிர்கால பிரச்சனைகள் அந்த பயத்துல இருந்தும் உங்களை விடுவிச்சு இது என்ன பண்ணுதுன்னா பிரசன்ட்ல உங்களை இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நத்திங் பட் திஸ் இஸ் பிரீத்திங் டெக்னிக். அதாவது 4 செகண்ட் நீங்க இன்ஹேல் பண்ணி 4 செகண்ட் அதை ஹோல்ட் பண்ணி அண்ட் தென் 4 செகண்ட் எக்ஸேல் பண்ணணும். இது மாதிரி நீங்க கண்டினியூஸா ஒரு 10-15 நிமிஷம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு காம் இருக்கும். பிரசன்ட்ல நீங்க இருக்கிறத கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 5-4-3-2-1 டெக்னிக். இந்த டெக்னிக்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஓவர் திங்கிங் ஜாஸ்தியா இருக்கும்போது அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கும்போது கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 5-4-3-2-1ல ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற 5 விஷயங்களை கவனிக்கணும். அது எந்தவித பொருளா இருக்கலாம், ஜன்னலா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு 5 விதமான பொருட்கள், அதனுடைய நிறம், வடிவம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கவனிக்கணும். நெக்ஸ்ட் 4 விதமான பொருட்களை நீங்க தொட்டு பார்க்கணும். அதை தொட்டு அதை உணரும் போது, அதாவது அது உங்க ஆடையோட மென்மையா இருக்கலாம், நீங்க உட்கார்ந்துருக்க சேரோட கடினத்தன்மையா இருக்கலாம், தரையோட குளிர்ச்சியா இருக்கலாம், உங்களுடைய கைகளை ரப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு விதமான மென்மை வரும். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு 4 விஷயங்கள் நீங்க தொட்டு உணரணும். அதுக்கப்புறம் 3 விஷயங்கள நீங்க கேட்கணும், காதுல கேட்கணும். உங்களுக்கு நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில அட் பிரசன்ட் என்ன விதமான ஒலிகள் உங்க காதுல கேட்குது, என்ன விதமான ஏதோ ஒரு ஹாரன் சவுண்டா இருக்கலாம், இல்ல குருவி கத்துற சவுண்டா இருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒண்ணு 3 விதமான உணர்வுகள், ஐ மீன் 3 விதமான சவுண்ட்ஸ் நீங்க கேட்கணும். அதுக்கப்புறம் 2 விதமான மனம் நீங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன விதமான ஸ்மெல் வருது, ஒரு சோப்பு ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல ஒரு பத்தி ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல சமைக்கிற ஸ்மெல்லா இருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் அட் பிரசன்ட் ஒரு விஷயம் உங்களுடைய சுவை, உங்களுடைய நாவில என்ன சுவை இருக்கு அப்படின்றத நீங்க உணரணும். அது பிளண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இனிப்பு சுவையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க பிரசன்ட்ல இந்த 5 டெக்னிக்கை நீங்க செய்யும் போதுமே இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க மைண்ட் பிரசன்ட்டுக்கு வந்துடும். பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து ரிலீஸ் ஆயிருவீங்க நீங்க. சோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி ஆகும். ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் நீங்க இக்னோர் பண்ணிட்டு பிரசன்ட்ல நீங்க வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்க கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. Thanks for watching.